எழுச்சி இருக்கிற போது யாவனும் எதிர் நிற்க முடியாது. இது அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, ஆடிப்பட்ட புலி எழுச்சி விட்டு கச்சித்து சிரித்து சீறி கொண்டு வருது, யாவனும் ஒரு நிற்க. தற்காலிகமா எங்கள் வெற்றியை தடுத்து மறைச்சு வரலாம். நான் உறுதியாக எவனுமே நினைக்கலையா? எட்ட விழுக்காடு பெற்று 36 லட்சம் வாக்கை பெற்று 3வது பெரிய கட்சியா வருவார், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வருவார். எவன் நினைக்கலையா? இதை எண்ணும் போது கருத்து கணிப்பு மற்றவையிலே வைப்பான். இப்போ மற்றவையில தான் வைப்பான். நாங்க அதை பத்தி கவலையே வரதில்லை. நீ என்னைக்கிடா நாங்க வளரும் உன் கருத்து வெங்காய கருத்து. நாங்கள் அடுத்தவன் கருத்துக்கு வேலை செய்கிறவர்கள் அல்ல, மக்களின் நலனுக்கு வேலை செய்கிறவர்கள். தமிழ் உள்ள பெண்களுக்கு நமது பாட்டியை படிக்கும் போது நம்முடைய அப்பத்தா, நம்முடைய முன்னவள் 250 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு திமிர், ஒரு நிமிர். அதை பார்த்துத்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகள் என்கிற மக்கள் ராணுவத்திலே சரிபாதி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து படையை கட்டினார். ஒரு மகள், அவளே எத்தனை படைகளை பிரித்து தலைமை ஏற்று நடத்தி வென்றிருக்கா பாத்துக்க. அவருக்கு எவ்வளவு உறுதி இருந்திருக்கணும் உள்ளத்துல. அந்த பரம்பரை வீரம் நமக்கு என்ன செத்தா போச்சு?